என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த முஸ்லீம் வீட்டு கோகனட் கீ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும், ஆனால் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஒரு 3 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதும் இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றாமல் ஃபுல்லாக நெய்லையும் பண்ணலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 பிரிஞ்சி இலையும் இதில் பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 4 நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 4 மிளகாய் இதையும் போட்டு லேசாக வதக்கிட்டு 2 தக்காளியை பெருசாக கட் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க, ரொம்ப வதங்க வேண்டாம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம், அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 மூடி தேங்காவை மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அது கூட ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்ச 3 ஸ்பூன் கசகசாவையும் போட்டு நல்லா மைய அரைச்சி திக்கான பால் எடுத்துக்கோங்க. இதுக்கு பால் நல்லா திக்காக தான் இருக்கணும். தேங்காய் பால் எடுத்துகிட்டு இந்த பாலை நான் 1.5 உலக்குக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சோல முந்திரி பருப்பு, அது கூட 1 கப்பு தயிர், அப்புறமா மில்க் மேட் ஒரு 2 ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா பட்டை அரைச்சி அதை ஒரு அரை உலக்குக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி அரை உலக்கு வரணும். அப்போ டோட்டலாக 2 உலக்கு கணக்கு. இந்த 2 உலக்கு தேங்காய் பாலை வதக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி பல்லாரி கூட சேர்த்துடலாம். நான் 1.5 உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருந்தேன். அந்த அரிசியை ஊறினதுக்கு அப்புறமா அதை இது கூட சேர்த்துடலாம். எப்போ சேர்க்கணுன்னா பால் நல்லா கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் நுரையாக வரும். அந்த நுரையாக வரும்போதே அந்த அரிசி அது கூட சேர்த்துடணும். அரிசியை போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா சிக்குன்னு இருக்கணும், அப்போ தான் அரிசி கூட சேர்ந்து வரும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கும் அந்த தேங்காய் பால். கொதித்து அந்த தேங்காய் பாலும் அந்த அரிசியும் ஒரே அளவுக்கு வரும்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடணும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே முந்திரி, திராட்சை இதையும் நல்லா நெய்யில் வறுத்து அதை மேலே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான கோகனட் கீ ரைஸ் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலாக பண்ணுறதை விட இது ரொம்ப ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் வாங்கல, அதனால் நான் பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், 2 உலக்கு தேங்காய் பால் ஊற்றினோம்ல, அது கூட 3/4 உலக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அரிசி போடுங்க.